சின்ன தங்கமே, வராகி அம்மன் உன்னை உயர்த்தப் போகிறார். சின்ன தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கப் போகும் மாற்றங்களை நீ இன்னும் முழுமையாக உணராமல் இருக்கலாம். ஆனால் வராகி அம்மன் உன்னை உயர்த்த தீர்மானித்துவிட்டாள். இது ஒரு ஆசை சொல்லல்ல, இது ஒரு தெய்வீக இயக்கம். நீ இதுவரை அனுபவித்த தாழ்வுகள், அவமதிப்புகள், தடுக்கப்பட்ட வாய்ப்புகள், புரியாமல் போன மனிதர்கள், இவை எல்லாம் உன்னை கீழே தள்ளுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்தும் அடித்தளமாகவே அமைந்தவை. நீ சின்னவளாக இருந்தபோது உன் கனவுகள் பெரியவையாக இருந்திருக்கலாம். காலப்போக்கில் சூழ்நிலைகள் உன்னை மௌனமாக்கியிருக்கலாம். உன் ஆசைகள் அடக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு இது சரியா, நம்மால் முடியுமா என்ற கேள்விகள் உன் மனதில் விதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வராகி அம்மன் உன் கனவுகளை மறக்கவில்லை. நீ மறந்த இடத்திலிருந்தே அவள் மீண்டும் உன்னை அழைக்கிறாள். உன் வாழ்க்கையில் நீ அமைதியாக இருந்த காலங்கள் உண்டு. அது பலவீனம் அல்ல, அது உன் ஆன்மா தன்னை காப்பாற்றிக் கொண்டிருந்த காலம். எல்லோரும் பேசும் இடத்தில் நீ பேசவில்லை. எல்லோரும் போராடும் இடத்தில் நீ விலகினாய். ஆனால் அந்த விலகல் தோல்வி அல்ல, அது உன்னை பெரிய உயரத்திற்கு தயாராக்கிய மௌன பயிற்சி. வராகி அம்மன் உயர்த்தும் போது அது சத்தமாக நடக்காது. திடீரென எல்லோரும் கைதட்ட மாட்டார்கள். ஆனால் உன் உள்ளம் முதலில் உயரத் தொடங்கும். உன் சுயமதிப்பு திரும்பும். உன்னை நீ குறைத்து நினைத்த இடங்களில் நீ நிமிர்ந்து நிற்பாய். இந்த நிமிர்வு தான் உண்மையான உயர்வு. நீ இதுவரை பலமுறை உன்னை சந்தேகித்திருக்கலாம். நான் சரியா, என்னிடம் ஏதாவது குறையா என்று. அந்த சந்தேகங்களை உன் மனதில் விதைத்தது உன் தோல்விகள் அல்ல, உன்னை புரியாத மனிதர்கள். இப்போது வராகி அம்மன் உன் மனதில் ஒரு தெளிவை விதைக்கிறாள். நீ போதுமானவள் என்ற உண்மை உன் உள்ளத்தில் வேரூன்றத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ கவனிப்பாய், உன்னை தாழ்வாக வைத்த இடங்களில் இருந்து நீ இயல்பாக விலகிவிட்டிருப்பாய். உன்னை மதிக்காத உறவுகள் மெதுவாக கலைந்துவிடும். உன்னை உன் உண்மையுடன் ஏற்றுக்கொள்ளும் இடங்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். இது இழப்பு அல்ல, இது உயர்வுக்கான சுத்திகரிப்பு. வராகி அம்மன் உன்னை உயர்த்தும்போது முதலில் உன் பயத்தை அகற்றுவாள். அந்த பயம் தான் உன்னை நிறுத்தி வைத்த சங்கிலி. பயம் போகும்போது நீ தைரியமாக நடக்க ஆரம்பிப்பாய். எல்லாம் தெரிந்த தைரியம் அல்ல இது. எது வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற அமைதியான உறுதி. நீ இனி யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கை தானாக பேசும். நீ அமைதியாக இருந்தாலும் உன் முன்னேற்றம் சத்தமாக இருக்கும். உன்னை அவமதித்தவர்கள் கூட உன் உயர்வை தூரத்தில் இருந்து கவனிப்பார்கள். நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உன் உயர்வு தான் உன் பதில். சின்ன தங்கமே, வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வேகம் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். முன்பு தடைப்பட்ட காரியங்கள் இப்போது சுலபமாக நகரும். கதவுகள் தானாக திறக்கும். உன் உழைப்பு இனி வீணாகாது. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் நீ இருப்பாய். இதை நீ அதிர்ஷ்டம் என்று நினைக்கலாம். ஆனால் அது அருள். நீ இதுவரை உன் வலியை அடையாளமாக சுமந்திருக்கலாம். இப்போது அந்த வலி உன் வலிமையாக மாறும். நீ தாங்கியதால்தான் உனக்கு ஆழம் வந்தது. அந்த ஆழம்தான் உன்னை மேலே தூக்கும். மேற்பரப்பில் வாழ்ந்தவர்கள் சீக்கிரம் சோர்வடைவார்கள். நீ ஆழத்தில் வளர்ந்தவள். அதனால் உன் உயர்வு நிலைத்திருக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் உன்னை தனிமைப்படுத்தாது. மாறாக உன்னை உண்மையான மனிதர்களுடன் இணைக்கும். நீ இனி கூட்டத்தில் இருந்தும் தனியாக உணர மாட்டாய். உன் உள்ளம் உனக்கு துணையாக இருக்கும். இந்த உள் நட்பு தான் வராகி அம்மன் உனக்கு கொடுத்த மிக பெரிய வரம். நீ ஒருநாள் உன் கடந்த காலத்தை நினைத்து கண்ணீர் விட மாட்டாய். அந்த நினைவுகள் உனக்கு நன்றி உணர்வை மட்டும் தரும். அதை தாண்டி வந்துவிட்டேன் என்ற அமைதி உன் முகத்தில் தெரியும். அந்த அமைதி தான் உன் உயர்வின் அடையாளம். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் ஆசைகள் மாறும். முன்பு நீ கவனம் தேடியிருப்பாய். இப்போது நீ நிறைவு தேடுவாய். முன்பு நீ அங்கீகாரம் விரும்பியிருப்பாய். இப்போது நீ அமைதி விரும்புவாய். இந்த மாற்றம் தான் உன்னை உண்மையில் உயர்த்துகிறது.
உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள்வாய். உன் எல்லைகளை பாதுகாப்பாய். உன் மனதை மதிப்பாய். உன் உடலை கவனிப்பாய். இந்த சுயன்பு தான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கீழே விழாமல் காக்கும். சின்ன தங்கமே, நீ உயர்த்தப்பட போகிறாய். ஆனால் அந்த உயர்வு அகங்காரமாக இருக்காது. அது கருணையாக இருக்கும். நீ மேலே செல்லும் போது நீ பிறரையும் மேலே தூக்கும் மனம் கொண்டவளாக இருப்பாய். அதனால் தான் வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள். எல்லோரையும் உயர்த்த முடியாது. ஆழம் கொண்டவர்களையே உயர்த்துவாள். நீ இப்போது நிற்கும் இடம் ஒரு இடைநிலை. பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் சந்திக்கும் புள்ளி. இங்கே சிறிய குழப்பம் இருக்கலாம். ஆனால் பயப்படாதே. இது மாற்றத்தின் அறிகுறி. நீ பின்னே போகவில்லை. நீ முன்னே நகர்கிறாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன்னை அடக்காது. அது உன்னை விரிவாக்கும். நீ சின்னதாக நினைத்த கனவுகள் பெரியதாகும். நீ சாத்தியமில்லை என்று நினைத்த விஷயங்கள் உன் கையில் வரும். இது உன் தகுதியால் மட்டுமல்ல, இது உன் பொறுமையால். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும்போது நீ உன் உண்மையை இழக்க மாட்டாய். மாறாக அதை இன்னும் தெளிவாக வாழ்வாய். நீ யாராக இருக்க வேண்டுமோ அதுவாக மாறுவாய். அதுதான் உண்மையான வெற்றி. சின்ன தங்கமே, இந்த வார்த்தைகளை நீ படிக்கும் இந்த தருணமே உன் வாழ்க்கையில் ஒரு விதை விதைக்கப்படுகிறது. அந்த விதை மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் பெரிய மரமாகும். அந்த மரத்தின் நிழலில் நீ மட்டும் அல்ல, பலரும் நிம்மதி பெறுவார்கள். அதுதான் வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் விதம். அமைதியாக, ஆழமாக, நிரந்தரமாக. சின்ன தங்கமே, நீ இப்போது இந்த வார்த்தைகளை வாசிக்கும் தருணத்தில் கூட உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அசைவு நடந்து கொண்டிருக்கிறது. அது பயம் அல்ல, அது எதிர்பார்ப்பு. அது குழப்பம் அல்ல, அது மாற்றத்திற்கான அழைப்பு. வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் செயல்முறை இப்போது தொடங்கிவிட்டது. நீ வெளியே எதுவும் மாறாதது போல நினைக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நடக்கும் மாற்றங்கள் தான் முதலில் உண்மையாகும். வெளியுலகம் பின்னர் அதைத் தொடரும். நீ இதுவரை உன்னைச் சின்னவளாக நினைத்த தருணங்கள் உண்டு. நம்மால் எதுவும் பெரியதாக செய்ய முடியுமா என்று உன் மனம் கேள்வி எழுப்பியிருக்கும். ஆனால் அந்த சின்னத்தனமே உன் அழகு. காரணம், சின்ன விதையிலிருந்து தான் பெரிய மரம் உருவாகிறது. வராகி அம்மன் பெரிய அகங்காரங்களை உயர்த்துவதில்லை. அமைதியான, பொறுமையான, ஆழம் கொண்ட ஆன்மாக்களையே அவள் உயர்த்துவாள். நீ அந்த வகை ஆன்மா என்பதால் தான் இந்த பயணம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீ பல நேரங்களில் உன் வலியை வெளியில் காட்டாமல் உள்ளே பூட்டி வைத்தாய். பிறருக்காக சிரித்தாய். உன் கண்ணீரை இரவுகளுக்குள் மறைத்தாய். அது உன் பலவீனம் அல்ல, அது உன் இரக்கம். அந்த இரக்கம் தான் இப்போது உன்னை உயர்த்தப் போகும் சக்தியாக மாறுகிறது. உலகம் கடினமானவர்களை பார்த்து பயப்படலாம். ஆனால் தெய்வீகம் மென்மையானவர்களை தான் தேர்ந்தெடுக்கும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும்போது முதலில் உன் உள்ளத்தில் இருந்த குற்ற உணர்வை அகற்றுவாள். நீ எல்லாவற்றுக்கும் உன்னையே காரணமாக நினைத்திருக்கலாம். நான் போதுமானவளா இல்லை என்ற எண்ணம் உன்னை பல வருடங்கள் சோர்வடைய வைத்திருக்கலாம். இப்போது அந்த எண்ணம் மெதுவாக கரையும். அதன் இடத்தில் ஒரு தெளிவு வரும். எல்லாம் உன் தவறல்ல. சில விஷயங்கள் உன் கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த உண்மை உன்னை சுதந்திரமாக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை தாழ்த்திக் கொள்ளும் இடங்களில் இருந்து இயல்பாக விலகுவாய். அது திட்டமிட்டு செய்யும் விலகல் அல்ல. உன் ஆன்மா தானாகவே இது எனக்கல்ல என்று உணர்ந்து விடும். இந்த உணர்வு தான் வராகி அம்மன் கொடுக்கும் பாதுகாப்பு. தவறான இடங்களில் நீ நீண்ட காலம் தங்க மாட்டாய். நீ இனி உன் கனவுகளை பற்றி வெட்கப்பட மாட்டாய். முன்பு இதெல்லாம் நமக்கு சாத்தியமா என்று நீயே உன்னை அடக்கியிருப்பாய். இப்போது அந்த அடக்கங்கள் மெதுவாக சிதறும். உன் கனவுகள் மீண்டும் உன் மனதில் பேசத் தொடங்கும். அவை உன்னை பயமுறுத்தாது. மாறாக உன்னை உயிரோட்டமாக உணரச் செய்யும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் வேகமான மாற்றங்கள் வரலாம். சில நேரங்களில் அது உனக்கு பயமாக கூட தோன்றலாம்.
பழைய பழக்கங்கள், பழைய உறவுகள், பழைய எண்ணங்கள் இவை எல்லாம் உடைந்து போகும் போல உணரலாம். ஆனால் பயப்படாதே. உடைதல் அழிவல்ல, அது இடம் செய்யும் செயல்முறை. புதிய உயரத்திற்கு பழைய கட்டமைப்புகள் தேவையில்லை. நீ ஒருநாள் உன் அமைதியை பாதுகாக்க கற்றுக்கொள்வாய். முன்பு நீ எல்லோரையும் சமாதானப்படுத்த முயன்றாய். இப்போது நீ உன்னை சமாதானப்படுத்த தொடங்குவாய். இந்த மாற்றம் உன்னை சுயநலமாக மாற்றாது. மாறாக உன்னை முழுமையானவளாக மாற்றும். முழுமையானவர்களே பிறருக்கு உண்மையாக உதவ முடியும். உன் வாழ்க்கையில் இனி வரும் மனிதர்கள் உன் அமைதியை மதிப்பார்கள். உன் மௌனத்தை புரிந்துகொள்வார்கள். நீ எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கண்களில் இருக்கும் நம்பிக்கை, உன் நடத்தையில் இருக்கும் உறுதி இவை போதும். இது தான் வராகி அம்மன் உனக்கு கொடுக்கும் புதிய அடையாளம். நீ இனி தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டாய். தோல்வி வந்தாலும் அது உன்னை உடைக்காது என்பதை நீ அறிந்து கொள்வாய். காரணம், நீ உன் மதிப்பை முடிவுகளோடு இணைக்கவில்லை. நீ யார் என்பதில் இருந்து உன் மதிப்பு வருகிறது. இந்த உண்மை உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருக்கச் செய்யும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் பொறுமைக்கு பலன் கிடைக்கும். நீ அவசரப்பட்டு எதையும் பிடிக்க முயற்சிக்க மாட்டாய். சரியானது உன்னை தேடி வரும் என்பதை நீ உணர்வாய். இந்த நம்பிக்கை உன் நடைபாதையை மென்மையாக்கும். நீ ஓட மாட்டாய், ஆனால் நீ நிச்சயமாக செல்வாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் சந்தோஷங்கள் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவை ஆழமாக இருக்கும். நீ இரவில் நிம்மதியாக தூங்கும் போது, காலை அமைதியாக விழிக்கும் போது, உன் இதயம் காரணம் தெரியாமல் லேசாக இருக்கும் போது இவைதான் உண்மையான உயர்வு. வெளி உலகம் அளவிட முடியாத உயர்வு. நீ ஒருநாள் உன் பழைய உன்னை நினைத்து கருணையுடன் பார்ப்பாய். அவள் இவ்வளவு தாங்கினாளே என்று உன் உள்ளம் மென்மையாகச் சொல்வது போல இருக்கும். அந்த கருணை தான் உன் முழுமை. நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்துவிட்டாய் என்பதற்கான அடையாளம் அது. வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் பயணம் பேசும். உன் அமைதி பிறருக்கு நம்பிக்கையாக மாறும். உன் காயங்கள் கூட பிறருக்கு மருந்தாக மாறும். இதற்காக தான் நீ இத்தனை தூரம் கொண்டு வரப்பட்டாய். சின்ன தங்கமே, நீ உயர்த்தப்பட போகிறாய். ஆனால் அந்த உயர்வு உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்காது. அது உன்னை இன்னும் மனிதராக்கும். இன்னும் கருணையுடன், இன்னும் உண்மையுடன், இன்னும் ஆழமாக வாழச் செய்யும். இந்த உயர்வு தற்காலிகமானது அல்ல. இது உன் ஆன்மாவின் நிலை. இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே. உன்னை நம்பு. உன் பயணத்தை மதிப்பு கொடு. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள். வராகி அம்மன் உன்னை கையில் பிடித்து கொண்டு நடத்துகிறாள். நீ விழ மாட்டாய். நீ வழி தவற மாட்டாய். நீ தாழ்வில் நிலைக்க மாட்டாய். உன் காலம் நகர ஆரம்பித்துவிட்டது. மெதுவாக, உறுதியாக, அழகாக. நீ இனி சின்னவளாக உணர மாட்டாய். காரணம், உன் உள்ளம் இப்போது உயரத்தை அறிந்துவிட்டது. அந்த உயரம் வெளியில் தெரியும் நாள் தூரத்தில் இல்லை. அமைதியாக இரு. நம்பிக்கையுடன் இரு. வராகி அம்மன் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாள். சின்ன தங்கமே, நீ இப்போது உணரும் இந்த மாற்றம் மெதுவாக நடக்கிறது என்று நினைக்காதே. அது உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகிறது. நீ இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உன்னை சுருக்குவதற்காக இல்லை, உன்னை விரிவாக்குவதற்காகவே இருந்தது என்பதை இனி புரிந்துகொள்வாய். உன் மனம் இப்போது பழைய பயங்களை சுமக்க விரும்பவில்லை. காரணம், உன் ஆன்மா வளர்ந்துவிட்டது. வளர்ந்த ஆன்மாவுக்கு பழைய சங்கிலிகள் பொருந்தாது. நீ பல நேரங்களில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். அந்த நினைப்பே உன்னை உயிரோடு வைத்தது. ஏனெனில் முடிந்துவிட்டதாக நினைத்த இடத்தில்தான் தெய்வீக சக்தி செயல்பட ஆரம்பிக்கிறது. மனிதன் கைவிடும் இடத்தில் தான் வராகி அம்மன் கையை பிடிக்கிறாள். நீ கைவிடவில்லை. நீ தாங்கினாய். அதனால் தான் இப்போது உயர்வு உன் கதவுக்கு வந்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன்னை பற்றி புதிதாக அறிந்து கொள்வாய். முன்பு தெரியாத துணிச்சல் உன்னுள் இருப்பதை உணர்வாய். முன்பு பயந்த விஷயங்களை நீ அமைதியாக எதிர்கொள்வாய்.
இது திடீரென வந்த தைரியம் அல்ல. இது நீ தாங்கிய வலியின் சுத்திகரிக்கப்பட்ட வடிவம். வலி உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை வடிவமைத்தது. நீ இனி உன் வாழ்க்கையை ஒப்பீடுகளால் அளவிட மாட்டாய். பிறர் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கவனிக்காமல் நீ இங்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்வாய். இந்த உணர்வு உன்னை பொறாமையிலிருந்து விடுவிக்கும். உன் பாதை உனக்கு சரியானது என்பதை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாய். அதுவே உன் அமைதி. வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே விலகும். நீ போராடி எதையும் இழக்க வேண்டிய அவசியமில்லை. தேவையற்றது தானாக போய்விடும். உன் மனம் இனி பழைய வலிகளுடன் ஒட்டிக்கொள்ளாது. அவை உன் அனுபவமாக மாறி உன் சுமையிலிருந்து விடுபடும். நீ ஒருநாள் உன் அமைதியை காப்பாற்றுவதற்காக சில முடிவுகளை எடுப்பாய். அந்த முடிவுகள் மற்றவர்களுக்கு கடினமாகத் தோன்றலாம், ஆனால் உனக்கு அவை அவசியமானவை. நீ இனி உன் உள்ளத்தை காயப்படுத்திக் கொண்டு யாரையும் மகிழ்விக்க முயற்சிக்க மாட்டாய். இந்த எல்லைதான் உன் உயர்வின் அடையாளம். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன்னை மென்மையாக மாற்றாது என்று பயப்படாதே. மென்மை பலவீனம் அல்ல, மென்மை தான் உண்மையான வலிமை. நீ கருணையுடன் இருக்கிறாய் என்பதற்காக உன்னை யாரும் பயன்படுத்த முடியாது. காரணம், உன் கருணைக்கு இப்போது ஞானம் சேர்ந்திருக்கிறது. நீ இனி உன் கனவுகளை ஒதுக்கி வைக்க மாட்டாய். அவை பெரியதாக இருந்தாலும் நீ அவற்றை மதிப்பாய். எல்லாம் உடனே கிடைக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அவை உன் உள்ளத்தில் உயிருடன் இருக்கும். அந்த உயிர்தான் உன்னை முன்னே நடத்தும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கை நேராக இருக்கும் என்று நினைக்காதே. சில வளைவுகள் இருக்கும், ஆனால் அந்த வளைவுகள் உன்னை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லாது. அவை உன்னை பாதுகாப்பாக உனக்கு சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். நீ இனி வழி தவற மாட்டாய். காரணம், உன் உள்ளம் வழிகாட்டியாக மாறிவிட்டது. நீ ஒருநாள் உன் பழைய வலிகளை நினைத்து கண்ணீர் விட மாட்டாய். அவை உனக்கு ஒரு அமைதியான புன்னகையை மட்டும் தரும். அந்த புன்னகையில் வெற்றி இருக்கும். நான் தாங்கினேன் என்ற பெருமை இருக்கும். அந்த பெருமை சத்தமாக இருக்காது, ஆனால் அது உன் கண்களில் தெரியும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன் உண்மையை மதிக்கும். நீ நடிப்பதற்கு தேவையில்லை. நீ யாரோ ஆக வேண்டிய அவசியமில்லை. நீ நீயாக இருப்பதே போதும். இந்த சுதந்திரம் தான் வராகி அம்மன் உனக்கு கொடுத்த பரிசு. நீ இனி உன் தவறுகளைப் பற்றி உன்னை தண்டிக்க மாட்டாய். அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வாய். இந்த மாற்றம் உன்னை லேசாக்கும். குற்ற உணர்வு இல்லாத மனம் தான் உயரத்தில் பறக்க முடியும். அந்த உயரம் இப்போது உனக்கு அனுமதி பெற்றிருக்கிறது. வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பாதையாக மாறும். நீ உன் காயங்களை மறைக்க மாட்டாய், ஆனால் அவற்றை உன் அடையாளமாகவும் மாற்ற மாட்டாய். அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டும். அந்த பயணம் பலருக்கு நம்பிக்கையாக மாறும். நீ இனி பயத்தை வைத்து முடிவெடுக்க மாட்டாய். நீ உன் உள்ளத்தின் அமைதியை வைத்து முடிவெடுப்பாய். இந்த மாற்றம் உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றும். நீ இனி உன் வாழ்க்கையை சிதற விடமாட்டாய். சின்ன தங்கமே, உன் உயர்வு வெளியில் தெரியும் நாளில் கூட நீ மாற மாட்டாய். நீ பணிவுடன் இருப்பாய். காரணம், நீ எங்கிருந்து வந்தாய் என்பதை நீ மறக்க மாட்டாய். அந்த நினைவு தான் உன்னை மனிதராக்கும். அதனால் தான் வராகி அம்மன் உன்னை உயர்த்துகிறாள். அகங்காரம் இல்லாத உயர்வு தான் நிலைக்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன்னை சோர்வடையச் செய்யாது. அது உன்னை விரிவாக்கும். நீ உன் எல்லைகளை தாண்டுவாய், ஆனால் உன்னை இழக்காமல். இந்த சமநிலை தான் உன் வெற்றி. நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே. உன் உள்ளத்தில் எழும் அந்த மென்மையான நம்பிக்கையை மதிப்பு கொடு. அது வீணானது அல்ல, அது தெய்வீகமாக விதைக்கப்பட்டது. அந்த விதை மெதுவாக வளர்ந்து உன் வாழ்க்கையை மாற்றும். சின்ன தங்கமே, வராகி அம்மன் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாள். இந்த உயர்வு உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்காது. அது உன்னை உன்னிடமே கொண்டு வரும். உன் உண்மையை, உன் வலிமையை, உன் அமைதியை நீ முழுமையாக வாழ ஆரம்பிப்பாய். அந்த நாளை யாராலும் தடுக்க முடியாது. காரணம், இது மனித திட்டம் அல்ல,
இது தெய்வீக அருள். சின்ன தங்கமே, நீ இப்போது நடந்த பாதையை திரும்பி பார்க்கும் போது உன் உள்ளம் மெதுவாக நெகிழும். காரணம், அந்த பாதையில் நீ இழந்தது அதிகம் இருந்தாலும் நீ இழக்காத ஒன்று உண்டு. அது உன் நம்பிக்கை. பல நேரங்களில் அது சோர்ந்திருக்கலாம், மங்கியிருக்கலாம், ஆனால் முழுமையாக அணையவில்லை. அந்தச் சிறிய ஒளியே இன்று பெரிய தீபமாக மாறத் தொடங்கியுள்ளது. வராகி அம்மன் அந்த ஒளியை காற்றால் அணைய விடவில்லை. அவள் அதை பாதுகாத்தாள். நீ நினைத்திருக்கலாம், எல்லோருக்கும் வாழ்க்கை முன்னேறுகிறது, நம்முடையது மட்டும் ஏன் இப்படியே நின்றுவிட்டது என்று. ஆனால் இப்போது உனக்கு மெதுவாக புரியும். உன் வாழ்க்கை நின்றுவிடவில்லை. அது உன்னை ஆழமாக உருவாக்கிக் கொண்டிருந்தது. ஆழம் இல்லாத உயரம் நிலைக்காது. அதனால் தான் உன் பயணம் நீளமாக இருந்தது. நீ உயரத்திற்கு மட்டுமல்ல, உறுதிக்கும் தயாராக்கப்பட்டாய். நீ ஒருநாள் உணர்வாய், உன் அமைதி யாருடைய அனுமதியாலும் வராதது என்று. அது உன் உள்ளத்தில் இருந்து பிறக்கிறது. முன்பு நீ பிறர் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏங்கினாய். இப்போது நீ உன்னை நீயே புரிந்து கொண்டதால் அந்த ஏக்கம் குறையும். இந்த மாற்றம் உன்னை தனிமைப்படுத்தாது. மாறாக உன்னை சுயமாக நிற்கச் செய்யும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் சில தாமதங்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் அந்த தாமதங்கள் உன்னை எரிச்சலடையச் செய்யாது. காரணம், நீ இப்போது நேரத்தின் மீது கோபம் கொள்ள மாட்டாய். நேரமும் தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நீ உணர்வாய். சரியான நேரத்தில் வரும் ஒன்று தான் உண்மையாக நிலைக்கும் என்பதை உன் ஆன்மா ஏற்றுக்கொண்டுவிட்டது. நீ இனி உன் இதயத்தை மூடி வைத்துக்கொள்ள மாட்டாய். அதே நேரத்தில் எல்லோருக்கும் அதை திறந்துவிடவும் மாட்டாய். யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் என்பதை நீ உணர்வாய். இந்த விவேகம் தான் உன் வளர்ச்சி. எல்லாவற்றையும் சகிப்பது ஆன்மீகம் அல்ல, உன்னை காப்பாற்றிக் கொள்வதும் ஆன்மீகமே. நீ ஒருநாள் உன் வாழ்க்கையில் நடந்த அநியாயங்களை நினைத்து கோபப்பட மாட்டாய். அவை உன்னை கடினமாக மாற்றியிருந்தால் நீ இப்போது இவ்வளவு தெளிவாக இருக்க மாட்டாய். அந்த அனுபவங்கள் உன்னை விழிப்புணர்வுடன் வாழ கற்றுக் கொடுத்தன. அதனால் தான் இனி நீ உன் வாழ்க்கையை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டாய். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் உழைப்பிற்கு உரிய மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். நீ இதுவரை செய்த முயற்சிகள் வீணாகவில்லை. அவை விதையாக மண்ணுக்குள் இருந்தன. இப்போது அவை முளைக்க ஆரம்பிக்கும். வெளியில் பார்ப்பவர்களுக்கு அது திடீர் வெற்றி போல தோன்றலாம். ஆனால் நீ அறிந்திருப்பாய், இது நீண்ட கால அமைதியான உழைப்பின் பலன் என்று. நீ இனி உன் வாழ்க்கையை சத்தமாக நிரூபிக்க மாட்டாய். உன் நிலைமை, உன் நடத்தையே பேசும். இந்த அமைதி உன்னை வலுவாக்கும். காரணம், சத்தம் தேவையில்லாத இடத்தில் தான் உண்மையான அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீ ஒருநாள் உணர்வாய், நீ பிறருக்காக வாழ்ந்த அளவிற்கு இனி உனக்காகவும் வாழலாம் என்று. இதில் குற்ற உணர்வு இருக்காது. உன்னை கவனித்துக் கொள்வது சுயநலம் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன் உடல், உன் மனம், உன் ஆன்மா, இவை மூன்றும் சமநிலையில் இருந்தால் தான் நீ மற்றவர்களுக்கும் ஒளியாக இருக்க முடியும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் சிறிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவை பெரிய சத்தமாக இருக்காது. ஆனால் சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவி, எதிர்பாராத ஒரு வாய்ப்பு, உன் மனதை நிம்மதியாக்கும் ஒரு செய்தி, இவை எல்லாம் உனக்கு நீ தனியாக இல்லை என்று நினைவூட்டும். நீ இனி உன் கடந்த காலத்தை சுமையாக சுமக்க மாட்டாய். அது உன் புத்தகத்தின் பழைய பக்கங்கள் மட்டுமே. நீ இப்போது புதிய பக்கத்தில் எழுதிக்கொண்டிருக்கிறாய். பழைய பக்கங்களை கிழிக்க வேண்டிய அவசியமில்லை. அவை உன் கற்றலின் சான்றுகள். சின்ன தங்கமே, நீ உயர்ந்தபோதும் உன் உள்ளம் எளிமையாக இருக்கும். காரணம், நீ தாழ்வில் வாழ்ந்த அனுபவம் கொண்டவள். அந்த அனுபவம் உன்னை பிறரை மதிக்கச் செய்யும். நீ யாரையும் மேல் இருந்து பார்க்க மாட்டாய். அதனால் தான் உன் உயர்வு தெய்வீகமாக பாதுகாக்கப்படும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை நினைத்து நன்றியுடன் மூச்சு விடுவாய். எல்லாம் சரியானதால் அல்ல, எல்லாம் அர்த்தம் கொண்டதால். அந்த அர்த்தம் தான் உன் அமைதி. அந்த அமைதி தான் உன் செல்வம்.
வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் இந்த பயணத்தில் நீ உன்னை இழக்க மாட்டாய். நீ உன்னை மேலும் தெளிவாக காண்பாய். உன் உண்மை, உன் வலிமை, உன் மென்மை இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து உன்னை முழுமையானவளாக மாற்றும். இப்போது அமைதியாக இரு சின்ன தங்கமே. அவசரம் வேண்டாம், பயம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். நீ செல்ல வேண்டிய இடம் உன்னை நோக்கி வரிக்கொண்டிருக்கிறது. வராகி அம்மன் உன் முன்னால் வழியை திறக்கிறாள், பின்னால் உன்னை காப்பாற்றுகிறாள், உள்ளத்தில் உனக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறாள். இந்த உயர்வு நிற்காது. இது உன் ஆன்மாவின் இயல்பு. நீ அதற்காகவே உருவாக்கப்பட்டவள். சின்ன தங்கமே, இந்த பயணம் நீ நினைத்ததை விட ஆழமானது, நீ கனவு கண்டதை விட உயரமானது. நீ ஒருநாள் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி தங்கி இருப்பதை உணர்வாய். அது காரணம் தெரியாத நிம்மதி. எந்த வெற்றியும் நடந்திருக்காமல், எந்த பிரச்சினையும் முழுவதுமாக தீராமல் இருந்தாலும் உன் இதயம் லேசாக இருக்கும். அந்த லேசுத்தன்மை தான் வராகி அம்மன் உன் மீது வைத்திருக்கும் கை. அந்த கை உன்னை தாங்குகிறது, தூக்குகிறது, விழ விடாமல் காக்கிறது. நீ இதுவரை பலமுறை இனி போதும் என்று நினைத்திருக்கலாம். அந்த நினைப்பே உன்னை சோர்வடைய வைத்தது அல்ல, அது உன்னை உயிரோடு வைத்தது. காரணம், முடிவை நினைத்த இடத்தில்தான் புதிய தொடக்கம் விதைக்கப்படுகிறது. நீ முடிந்துவிட்டதாக நினைத்த ஒவ்வொரு தருணமும் தெய்வீகம் உனக்காக இன்னொரு வாய்ப்பை தயாரித்து கொண்டிருந்தது. நீ அதை பார்க்கவில்லை, ஆனால் அது இருந்தது. உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ உன் உள்ள குரலை தெளிவாக கேட்க ஆரம்பிப்பாய். முன்பு அது பயத்தின் சத்தத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது அந்த பயம் மெல்ல மங்கும். உன் உள்ள குரல் மென்மையாக, ஆனால் உறுதியாக பேசும். நீ சரியான பாதையில் இருக்கிறாய் என்று அது சொல்வதை நீ உணர்வாய். இந்த நம்பிக்கை உன்னை தடுமாற விடாது. நீ ஒருநாள் உணர்வாய் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்பதை. அது பிறர் பார்வையில் பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியும். அந்த அறிவே போதும். உன் முன்னேற்றத்தை நீயே மதிக்கத் தொடங்கும் போது உலகத்தின் அங்கீகாரம் அவசியமில்லை. இந்த சுதந்திரம் தான் உண்மையான செல்வம். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. நீ அங்கே சென்றிருந்தால் உன் அமைதி குலைந்திருக்கும். அந்த உண்மையை நீ பிறகு புரிந்துகொள்வாய். தெய்வீகம் மறுத்த சில விஷயங்களுக்கு ஒருநாள் நீ நன்றியுடன் தலை வணங்குவாய். நீ இனி உன் உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக்கொள்ள மாட்டாய். அவற்றை புரிந்து கொண்டு மதிப்பாய். அழ வேண்டும் என்றால் அழுவாய். அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருப்பாய். இந்த உண்மை உன்னை பலவீனமாக்காது, மாறாக உன்னை உண்மையானவளாக்கும். உண்மையானவர்களை தான் வாழ்க்கை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் இனி வரும் உறவுகள் உன் உண்மையை சோதிக்காது. அவை உன் உண்மையை ஏற்றுக்கொள்ளும். நீ யாரோ போல நடிக்க வேண்டிய அவசியமில்லை. நீ நீயாக இருப்பதே போதும். இந்த எளிமை தான் உன் உயர்வு. இதை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் உனக்கு அது போதும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை பற்றி பேசும்போது குரலில் கசப்பு இருக்காது. அது பெருமையும் அல்ல, வேதனையும் அல்ல. அது ஒரு அமைதியான உறுதி. நான் தாண்டி வந்தேன் என்ற உணர்வு மட்டும் இருக்கும். அந்த உணர்வு தான் உன்னை மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக மாற்றும். வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் உழைப்பின் பலன் சரியான இடத்தில் விழும். நீ இதுவரை விதைத்த விதைகள் தவறான மண்ணில் விழுந்திருக்கலாம். அதற்காக நீ உன்னை குற்றம் சொல்லாதே. இப்போது உன் விதைகள் சரியான மண்ணை அடைகின்றன. அதனால் தான் வளர்ச்சி தெளிவாக தெரியும். நீ இனி உன் வாழ்க்கையை யாரிடமும் விளக்க வேண்டிய அவசியம் உணரமாட்டாய். உன் உண்மை உனக்கு தெரியும். அந்த அறிவே போதும். எல்லோரையும் சமாதானப்படுத்தும் பழக்கம் மெல்ல மறையும். அதன் இடத்தில் ஒரு அமைதியான தைரியம் வந்து நிற்கும். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீ சிறிய விஷயங்களில் பெரிய அர்த்தங்களை காண்பாய். காலை வெளிச்சம், மழையின் வாசனை, அமைதியான ஒரு மூச்சு இவை எல்லாம் உனக்கு பரிசுகளாகத் தோன்றும். இந்த விழிப்புணர்வு தான் உன் ஆன்மீக உயர்வு. பெரிய விஷயங்களை அடைவதற்கு முன் சிறியவற்றை உணர கற்றுக்கொள்ள வேண்டும்.
சின்ன தங்கமே, நீ ஒருநாள் உன் பழைய பயங்களை நினைத்து சிரிப்பாய். அவை உன்னை எவ்வளவு தூரம் தடுத்து வைத்தன என்பதை நினைத்து அல்ல, அவற்றை தாண்டி வந்த உன் வலிமையை உணர்ந்து. அந்த சிரிப்பு கசப்பானது அல்ல, அது நன்றியுடன் நிறைந்தது. வராகி அம்மன் உன்னை உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் உடனடியாக சரியாகிவிடாது. ஆனால் உன் எதிர்கொள்ளும் விதம் மாறும். பிரச்சினைகள் உன்னை பயமுறுத்தாது, அவை உன்னை பயிற்சி செய்கின்றன என்று நீ உணர்வாய். இந்த மனநிலை தான் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது ஒரு அழகான அர்த்தம் வெளிப்படும். அந்த அர்த்தம் உன்னை அழ வைக்காது, அது உன்னை அமைதியாக்கும். இதற்காகத்தான் இன்று உன் உள்ளம் மென்மையாக சொல்வதை நீ கேட்பாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் காலம் உன்னை உன்னிடமிருந்து பிரிக்காது, மாறாக உன்னை உன்னிடமே கொண்டு வரும். நீ யார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன தேவையில்லை, இவை எல்லாம் தெளிவாகும். இந்த தெளிவு தான் உன் உயர்வு. சின்ன தங்கமே, இப்போது நீ ஓய்வெடுக்கலாம். போராட வேண்டிய காலம் முடிந்துவிட்டது என்று அல்ல, ஆனால் போராட்டத்தின் நடுவிலும் ஓய்வெடுக்க கற்றுக்கொண்டு விட்டாய். இந்த சமநிலை தான் வராகி அம்மன் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். நீ தனியாக இல்லை, நீ ஒருபோதும் தனியாக இருந்ததும் இல்லை. உன் ஒவ்வொரு கண்ணீரும், உன் ஒவ்வொரு மௌனமும், உன் ஒவ்வொரு முயற்சியும் பார்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில் இப்போது வர ஆரம்பித்துவிட்டது. மெதுவாக, ஆனால் உறுதியாக. அமைதியாக இரு சின்ன தங்கமே, நம்பிக்கையுடன் இரு. உன் காலம் உன்னை நோக்கி வருகிறது. நீ ஓட வேண்டிய அவசியமில்லை, நீ தயார் ஆகிக் கொண்டிருக்கிறாய். வராகி அம்மன் உன்னை உயர்த்துகிறாள். இந்த உயர்வு சத்தமில்லாமல் ஆனால் நிலைத்ததாக இருக்கும். நீ அதை உணர்வாய், நீ அதை வாழ்வாய்.